அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்ஜே பிரதாபன். இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கு எங்களோட ஐஸ் தொழிற்சாலை ஒன்றின் கேஸ், அதாவது அமோனியம் கேஸ் எப்படி ஏற்றுறதுன்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இப்போ என்ன செய்ய போகிறாருன்னு சொன்னால், இந்த இப்போ இருக்கிறவர் பிறவுன்றவர் இந்த வேல்வை முதல் பூட்டுறார். அதாவது அந்த கேஸ் மிஷினுக்கு போகாதபடி இயந்திரத்துக்கு அந்த கேஸ் அமோனியம் கேஸ் இறங்காதபடி முதல்ல பூட்டுறார். பூட்டும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த சக்ஷன் ப்ரெஷர்னு சொல்லி ஒரு மீட்டர் ஒன்று இருக்குது. அந்த சக்ஷன் ப்ரெஷர் மீட்டர் என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஜீரோவுக்கு வருது. அடுத்ததாக என்ன செய்ய போகிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ திறக்கிறார் முதலாவது வேல்வொண்டை திறந்தால் முதலாவது வேல்வை திறந்துட்டு, இப்போ முதல் என்ன செஞ்சவர் அந்த மிஷினுக்கு போகக்கூடிய அந்த கேஸ் போகக்கூடிய அந்த பாதையை தடை செஞ்சவர் அந்த வேல்வால். இப்போ கேஸ் டேங்க் இருக்குது. கேஸ் டேங்குக்கு ஏறப்போ கேஸ் ஏற்ற போயிடும். ஏற்றுறதுக்கு முதலாவது வேல்வை ரெண்டாவது வேல்வை என்ன செய்யணும், திறக்கணும். இப்போ திறந்தது தானே முதலாவது திறந்த இரண்டாவது திறந்த வேல்வை என்ன செய்கிறோன்னு சொன்னால், ரெண்டாவதாக ஏந்திரக்கிறோன்னு சொன்னால், முதலாவது திறந்த வேல்வுக்கும் இரண்டாவது திறக்கிற வேல்வுக்கும் இடைப்பட்ட பகுதியில் கேஸ் அதாவது அமோனியம் கேஸ் தங்கி இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. அது அந்த லீக் ஆகிறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் பல இருக்குது. லீக் ஆகிடுச்சுன்னு சொன்னால் மூச்சடைக்கும், மற்றது பல எஃபெக்ட், கண் பாதிக்கப்படும் போன்ற எஃபெக்ட்டுகள் வரும். சரி, இப்போ என்ன செய்ய போகிறாருன்னு சொன்னால், கேஸ் சிலிண்டர்லேருந்து கேஸை திறந்து விட போய் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரே ஒரு திருப்பம், கிணக்க திறக்கக்கூடாது, ஒரே ஒரு திருப்பம் மாத்திரம் திருப்பி விடுகிற. சரி, கேஸ் ஏறுது. கேஸ் ஏறிக்கொண்டிருக்கு. என்னென்று எப்படி திறக்கிறன்னு சொல்லி அவர் விளக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறார் எங்களுக்கு. முதலாவது அந்த வேல்வுகளால் இருந்து இரண்டாவது வேல்வுகளாலையும் அடுத்ததாக ஒரு கம்பி வழியாக இன்னொரு வேல்வு இருக்குது. அது அந்த வேல்வு தான் நாங்கள் என்ன செய்கிறோன்னு சொன்னால், அந்த மிஷின் திடீரெண்டு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொன்னால், அந்த வேல்வை தான் நாங்கள் என்ன செய்வோம், முதல்ல பூட்டுறோம். ஏன்னு சொன்னால், அந்த கேஸ் எல்லாம் என்ன செய்யுமெண்டா, மிஷினுக்கு இறங்கி அந்த கேஸின் அளவு லெவல் குறைஞ்சி சக்ஷன் மீட்டர் என்ன செய்யும், அதிகரிக்கும். அதனால் இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த வேல்வு ஏற்கனவே திறக்கப்பட்டிருந்தது தானே, ஏனெண்டா மிஷின் ஒன்றில் இருக்குது, அதால் திறக்கப்பட்டிருந்தபடியாக அது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்ய போகுது, அந்த அடுத்த பாதையூடாக கேஸ் டேங்கை போய் அடைய போகுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த போகிற வழி இருக்குது தானே, இந்த அமோனியம் வாயு போகிற வழி, அதாவது இது ஐஸ் தொழிற்சாலை தானே. ஐஸ் ஆக்குறது எங்களோட தண்ணியை, வெறும் எங்களோட சாதாரண ஒரு தண்ணீரை ஐஸ் ஆக்கக்கூடிய தன்மை இந்த அமோனியம் கேஸுக்கும் உப்புக்கும் இருக்குது. அதாவது அடுத்ததான் நான் சொல்ல போகிறது அதுதான். என்னன்னு சொன்னால், இந்த கேஸ் போய் என்ன செய்ய போகுது, கீழ் வழியாக குழாய்களூடாக கீழ் வழியாக செல்லைக்குள்ள அங்கே தொட்டிக்குள்ளே இருக்கிற உப்பு தண்ணிக்குள்ள எங்களோட பச்சை தண்ணி சாதாரண தண்ணீரை என்ன செய்ய போகிறோம், உள்ள தண்ணீரை விட்டு டேங்கில் விட்டுட்டு, அதாவது அச்சு எங்களோட ஐஸ் உருவாகின்ற அச்சுக்குள்ளால் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், அதை கொண்டு போய் வைக்க போகிறோம். வைக்கும்போது தான் இந்த கேஸின் அந்த ரங்கோயின் குழாய்கள் ஊடாக இந்த கேஸ் என்ன செய்ய போகுது, ஊடுருவி எல்லா இடமும் சுற்றி திரிய போகுது. அந்த சுற்றி திரியும் போது தான் அந்த கேஸ் என்ன செய்யுது, இதுதான். இப்போ பாருங்க, இந்த பைப்பில் எல்லாம், இந்த கேஸ் ஏற்றுற பைப்பில் எல்லாம் ஐஸ் பிடிச்சு கொண்டு இருக்குது. இந்த பாருங்க, பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். இந்த ஐஸ் அந்த வாயு, அதாவது அமோனியம் வாயு செல்லும் வழியூடாக
யான அந்த குழாய்கள் வந்து என்ன செய்யுது, பனிக்கட்டியாக மாறுகிறது. அதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த காணொளி வந்து நிறைய பேருக்கு பிரயோசனமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் நிறைய பேருக்கு இந்த அமோனியம் வாயு எதற்கு பயன்படுத்துகிறாங்க, எதற்கு பயன்படுத்தப்படுது. நாங்கள் சிறு வயதில் நாங்கள் படிச்சிருப்போம். அதாவது வந்து விஞ்ஞான பாடத்தில், சயின்ஸ் பாடத்தில் நாங்கள் படிச்சிருப்போம். அமோனியம் வாயு வந்து எங்களோட பிராணிகள், அதாவது வந்து ஆடு மாடுகளின் கழிவுகளின் ஊடாக அமோனியம் வாயுவை தயாரிக்க முடியும் என்று நாங்கள் ஏற்கனவே படித்திருப்போம். அந்த படித்த அந்த அமோனியம் வாயு தான் இந்த கேனில் வரும். இப்போ வந்து இலங்கையில் இந்த கேஸின் பெறுமதி 1,05,000 ரூபா ஒரு கேன் கேஸின் விலை போகுது. அவர் விளங்கப்படுத்துகிறார் என்னென்று அந்த கேஸ் போகுது, ஏன் இந்த பனிக்கட்டி ஆகிறது என்று அவர் வந்து எங்களோட இந்த ஐஸ் தொழிற்சாலையினோட உடைய டெக்னீசியன் வந்து அதை விளங்கப்படுத்துகிறார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், அந்த போகிற வழிகள் எல்லாம் பனிக்கட்டியாக ஐஸாக மாறிக்கொண்டு இருக்குது. பாருங்கள், அந்த குழாய்கள் எல்லாம் ஐஸாக மாறிக்கொண்டு இருக்கின்றன. இந்த பாருங்கள், இந்த மெஷின் வந்து எப்படி இயங்குது என்ற வீடியோக்களை நீங்கள் அடுத்த வீடியோக்களில் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் என நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்கின்றேன். அவர் அந்த கீழே காலால் தொட்டு பார்க்குறார். என்னன்னு சொன்னால், இந்த கேஸ் ஏறுதான், அந்த கேஸ் ஏறிக்கொண்டிருக்கும்பொழுது கேஸ் அந்த முடிஞ்சுதுன்னு சொல்லி சொன்னால் அந்த டேங்க் வந்து குளிராக, வந்து இந்த பைப் வந்து அப்படி ஐஸாக மாறியதோ அதே போன்று இந்த டேங்கும் வந்து கீழ்ப்பகுதி ஐஸாக மாறும், ஐஸ் கட்டி போன்று மாறும். இந்த அந்த இப்போ நான் காட்டுற அந்த சக்சன் ப்ரெஷர்ன்ற மீட்டரில் வந்து பாருங்க, இந்த 0க்கு குறைஞ்சி போயிருக்கு இருந்தால் இந்த கேஸ் வந்து என்ன செய்யுது, ஏறுதுன்னு சொல்லி அர்த்தம். இந்த பார்த்து கொண்டிருக்கணும் பாருங்கள், இப்போ ஏறிக்கொண்டு இருக்குது. அது வந்து சாதாரணமாக 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நாங்கள் ஏற்றினோம்னு சொன்னால் சாதாரணமாக இந்த மிஷின் வந்து இயங்குறதுக்கு சாதாரணமாக காணும். அதற்கு பிறகு ஒரு 2 மாதங்களோ 3 மாதங்களுக்கு பிறகு திருப்பி ஒருக்கா கேஸ் ஏற்றினோம்னு சொன்னால் சரி, இந்த கேஸ் டேங்கில் இருக்கிற கேஸ் சிலிண்டரில் இருக்கிற கேஸ் வந்து ஒரு 3 தடவைக்கு 3 தடவை அல்லது 4 தடவை ஏற்றிக்கொள்ள முடியும். பாருங்கோ, இந்த சாதாரணமாக இருக்கின்ற இந்த அண்ணாக்கள் வந்து எவ்வளவு ஒரு டெக்னீசியன், எவ்வளோ ஒரு அறிவுபூர்வமான இந்த தொழிற்சாலையை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதாவது வந்து இவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பெரிய இயந்திரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், எத்தனையோ மீட்டர்கள் எல்லாம் இருக்குது. இந்த பெரிய இயந்திரங்களையும் இந்த பெரிய ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்கிறன்றது உங்களுக்கு சாதாரணமான ஒரு விடயமாக எனக்கு தெரியவில்லை. இப்படி ஒரு தொழிற்சாலையை நீங்கள் எங்கேனாலும் பார்த்துருப்பீங்களோ தெரியாது. பார்க்குறதுக்கு சந்தர்ப்பங்கள் அமைகிறது மிக கடினம். அப்படி அதாவது இலங்கையில் இப்படியான தொழிற்சாலைகளை பெரிதாக காண்பது அரிது. இது வந்து யாழ் மாவட்டத்தில் பருத்தித்துறை என்ற கற்கோவளம் என்ற ஒரு பிரதேசத்தில் தான் இந்த ஐஸ் தொழிற்சாலை இயங்கி கொண்டிருக்கின்றது. இப்போ நான் காட்டுற அந்த பலகையல் மாதிரி தெரியுது பாருங்க, அங்கால அந்த பலகையல் மாதிரி தெரிகிற அதுக்குள்ளே தானே அந்த ஐஸ் டேங்க் இருக்குது. ஐஸ் கேனை வந்து அதாவது வந்து ஐஸ் உருவாகிற அந்த உப்பு தண்ணிக்குள்ளே அதை வச்சிருக்கணும். அதை நான் இன்னொரு காணொளியூடாக உங்களுக்கு அதை நான் காட்டுவேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் விட்டால் போதுமான்னு சொல்லி கொண்டிருக்கிறார் அண்ணா. உண்மையிலேயே இந்த ஒரு பெரிய இயந்திரத்தை இயக்குவதுன்றது, அதாவது வந்து
இதே வேலையை நாங்கள் வெளிநாடுகளில் போய் செய்தோம்னு சொல்லி சொன்னால் இதுக்கு நாங்கள் நிறைய ஒரு சம்பளத்தை ஒரு ஈட்டிக்கொள்ளலாம். நான் நினைக்கிறேன் ஒரு வேலுக்கும் பரவாயில்லை, ஒரு நல்ல ஒரு சம்பளம் தான் கிடைக்கிறதுன்னு சொல்லினோம். என்னென்னு சொன்னால் இவையில் தான் இந்த தொழில்நுட்பங்களை கவனித்து கொண்டிருக்கிறதால இவைகளுக்கு வந்து நல்ல ஒரு சம்பளம் ஒன்று கிடைக்கிறதால அவையில் வந்து இந்த தொழில்நுட்ப அறிவும் இருக்கிறதால இந்த தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்க, இந்த 2 இயந்திரங்கள் காணப்படுகின்றது. இங்கே பாருங்க என்ன மாதிரி நான் வெள்ளனை காட்டினதுக்கும் இப்போ காட்டுறதுக்கும் அவ்வளோ வித்தியாசம் பண்ணி பாருங்க. இந்த என்ன மாதிரி ஐஸ் பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்களா? எப்படி ஐஸ் பிடிச்சிருக்கேன்னு இந்த கரையுது பனிக்கட்டி. நண்பர்களே, என்னென்னு சொன்னால் இன்னும் இந்த கேஸ் ஏற்றுற முழுமையான வீடியோகளை காண்றதுக்கு ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த கேஸ் எப்படி ஏற்றப்படுகிறது, இதில் எவ்வளவு விளைவுகள் இருக்குது, எவ்வளவு பாதிப்புகள் இருக்குது, இதை வந்து கவனமாக ஏற்றவில்லைன்னு சொல்லி சொன்னால் கவனமாக ஏற்றாத பட்சத்தில் கண்கள் பாதிக்கப்படுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. அதால் தான் சேஃப்டி கிளாஸ் எல்லாம் போட்டுக்கொண்டு அதை செய்யணும். இவைகள் வந்து அதை சேஃப்டி கிளாஸ் கொடுத்துருக்கு. ஆனால் இவைகள் சில வேளைகளில் போடினம் அதை வளமையாக அதை ஏற்றதால் இவைகளுக்கு அது பெரிய விடயமாக தெரியவில்லை. மற்றது மூச்சு திணறல் ஏற்படுறதுக்குரிய சந்தர்ப்பம் இருக்குது. ஆகவே கவனமாக மாஸ்க் போட்டுக்கொண்டு தான் இதை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சரி, இதை வந்து என்ன செய்கிற அண்ணா கூடுறார், கேஸ் ஏற்றி முடிஞ்சது போல் இருக்குது. சரி, கூட்டுறார், பார்ப்போம் என்ன நடக்குதுண்டா. சரி, இதை பூட்டிட்டார். அப்போ இந்த வயருக்குள்ளால் போகிற கேஸ் வந்து அந்த மிஷினுக்கு போகிற கேஸ் போகின்ற அந்த வால்வினை திறக்க போகின்றார். பார்ப்போம். இங்கே பாருங்கோ, அந்த கேஸை பூட்டின உடனே இந்த பைப்பில், அதாவது வந்து குழாய்களிலே பிடிக்கப்பட்ட அந்த ஐஸ் எல்லாம் என்ன செய்யுது, கரைஞ்சி கீழே விடுது. இந்த பாருங்க கொஞ்சம் இப்போ லீக் ஆகி கொண்டு போகுது அங்கே கடவுள். நான் முன்னால் இருக்கைக்குள்ள எனக்கே சாடையாக மூச்சு திணறல் ஏற்பட்டது போன்றது இருந்தது. அவர்கள் எவ்வாறு இந்த கடினமான வேலையை செய்கின்றார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. பாவம். இருந்தாலும் அவர்கள் அது தொழில் தானே, அவர்களுக்கு வளமையான செயற்பாடு என்பதனால் அது பெரிதாக தெரியவில்லை. இப்போ என்ன செய்கிறார், அந்த திறந்த மிஷின் வேல்வை என்ன செய்கிறார், இருக்கிறார். மற்ற வேல்வினையும் கொஞ்சம் இருக்கிறாருன்னு சொன்னால் அதால் லீக் ஆகிறதால, அது லீக் ஆகிறதுண்டா பயப்பட தேவையில்லை நண்பர்களே. என்னன்னு சொன்னால் அந்த வேல்வினை பூட்டைகளில் திடீரெண்டு பூட்டைகளில் அந்த வயருக்குள்ளே இருந்த கேஸ் இருக்குது தானே. இப்போ நாங்கள் திடீரெண்டு ஒரு பாதையை அடைக்கைகளில் அந்த ஒரு ஆரவுண்டு ஓடிக்கொண்டிருக்கைகளில் அதுன்ற பாதையை அடைக்க என்ன செய்யும், வேறு பாதைகள் இருக்கிற பாதைகளினால் அது வந்து என்ன செய்யும், உடைச்சி கொண்டு பாய பார்க்கும். அதே போல் தான் இந்த கேஸ் அந்த வேல்வினை பூட்டின உடனே திடீரெண்டு அதுக்குள்ளே இருந்த கேஸு, இப்போ ஏற்கனவே கேஸின் சிலிண்டரில் உள்ள வேல்வினை பூட்டியாச்சு, இருந்தாலும் அடுத்த வேல்வுக்கும் சிலிண்டருக்கும் இடைப்பட்ட கேஸ் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் இடையில் இருக்கிறதால அது வந்து அந்த இருக்கிற லீக்குகளால் அது என்ன செய்ய போகுது, லீக் ஆக போகுது. இப்போ பாருங்க, இந்த சக்ஷன் ப்ரெஷர் என்ற மீட்டர் வந்து உயர்ந்து கொண்டு போகுது. 10 கிட்ட வந்துட்டுது. 0 இருந்தது, இப்போ 0க்கு கீழே இருந்தது, இப்போ 10க்கு மேலே வந்துட்டு, அதால் இந்த கேஸ் வந்து ஏறிட்டு. சரி நண்பர்களே, நாங்கள் இன்னொரு காணொளியூடாக உங்களை சந்திக்கும் வரை விடை பெற்றுக் கொள்பவர் எஸ்ஜே பிரதாபன். நன்றி, வணக்கம்.